அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, பங்கு தந்தையர்களும் துறவிகளும் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர்கள். தங்களுடைய சொந்த குடும்பம், கனவுகள் மற்றும் உலக இன்பங்களை துறந்து இறை மக்களாகிய நமக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஒரு பங்கின் ஆன்மீக வளர்ச்சியும் மக்களின் விசுவாசமும் ஒரு நல்ல பங்கு தந்தையின் கரங்களில் தான் இருக்கின்றன. அதே போல் துறவிகள் தங்கள் ஜெபத்தாலும் சேவையாலும் திருச்சபைக்கு பெரும் பலம் சேர்க்கிறார்கள். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்களே. அவர்களுக்கும் சோர்வு, தனிமை, சோதனைகள் உண்டு. அவர்களுக்கு நம்முடைய விமர்சனங்களை விட ஆதரவும் புரிதலும், முக்கியமாக நம்முடைய ஜெபமும் மிகவும் அவசியம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நித்திய தலைமை குருவே, இந்த புனிதமான நாளில் எமது பங்கு தந்தையர்களுக்காகவும் உலகெங்கிலும் உள்ள துறவிகளுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லி தம் வாழ்வையே கையளித்த அவர்களின் அர்ப்பணத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் பணிச்சுமையால் களைப்படையாதிருக்க புது பலத்தை தாரும். மக்களின் தேவைகளில் அவர்கள் கனிவோடு செயல்படவும், உமது வார்த்தையை துணிவோடு போதிக்கவும் உமது தூய ஆவியின் ஞானத்தை தாரும். உலக ஆசைகளும் சோதனைகளும் அவர்களை அணுகாதபடி உமது சிறகுகளின் நிழலில் அவர்களை பாதுகாத்தருளும். உமது அறுவடை பணிக்கு இன்னும் அநேக இளையோர் தங்களை அர்ப்பணிக்க தூண்டுதல் தாரும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் உமது மாட்சிமைக்காக அமைய அருள் புரியும். ஆமென்.